ஒரு 4-5 மாசமா பேசினது ஒரு பரபரப்பான செயல். தமிழ்நாட்டுல யார் ஆட்சி பிடிப்பா, யார் பெரும்பான்மை காட்ட போறா, விஜய் அவர்கள் திடீர் என்ட்ரி கொடுப்பாரா, இல்ல ஒரு 10 தொகுதி தான் ஜெயிப்பாரா, 5 ஜெயிப்பாரா, 4 ஜெயிப்பாரா, எத்தனை % ஓட்டு வாங்குவாரு, அப்படி இப்படி நிறைய நியூஸ் சேனல்ல கருத்து கணிப்பு நிறைய பண்ணாங்க. அதெல்லாம் தவிடு பொடியாக்கி, டேய் மக்கள் முடிவு பண்ணணும். இந்த கருத்து கணிப்பு, இந்த கடுப்புல விட்ட கணிப்பு அப்படிலாம் இல்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கருத்து கணிப்பா இருந்தாலும் அது தவிடு பொடி தான். அப்படி சொல்ற விதமா தான் டிவிகே தனிச்சு நின்று 107 தொகுதி கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. திமுக 60, அதிமுக 45. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி பெற்ற திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, டிவிகே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்காக சட்டசபையில குரல் கொடுங்க, அது மட்டும் போதும். யாரா இருந்தாலும் சரிதான், திமுக இருந்தாலும் சரிதான், அதிமுக இருந்தாலும் சரிதான், விஜய் கட்சி இருந்தாலும் சரிதான். எல்லா கட்சியுமே மக்களுக்காக குரல் ஒரு கட்சி தான். மக்களுக்காக ஆப்போசிட்டா இருக்க கட்சி இங்க எதுவுமே கிடையாது. மக்களுக்காக குரல் ஒரு கட்சி தான். பட் திமுக ஆளுங்கட்சி விட எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி இருக்கும்போது அது என்னன்னு தெரியல. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வாட்டி நல்லா இருக்கும் நம்புறோம். அதுக்கப்புறம் விஜய் இப்ப சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். இப்போ விஜய் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட இருக்கு. இப்போ விஜய் பிஜேபி கூட தான் போய் ஆகணும், அதிமுக கூட தான் போய் ஆகணும், அதெல்லாம் ஒரு கண்டிஷன் கிடையாது. பிஜேபி ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிடறான்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் ஓரந்தள்ள விட்டு அதிமுகவும் டிவிக்கு ஒன்று சேர்ந்தா பெரும்பான்மையை பெற்று நம்ம ஆட்சி அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் 5, பாமக 4 நினைக்கிறேன். அவங்களுக்கு கூட அப்போ கூட 117 அப்படிதான் வரும், தொங்கு இதாக வரும். ஒரு 125 மேல வந்தா நம்ம ஒரு வலுவான கூட்டணி இருக்கலாம். பட் இருந்தாலும் இது எப்படி களம் மாறப்போகுது அப்படின்னு தெரியல. ஒரு இன்னைக்கு தெரிஞ்சிடும், இல்லை நாளைக்கு தெரிஞ்சோம் யாரை கூட கூட்டணி போறாங்க அப்படின்னு. பட் கூட்டணியே போகல அப்படின்னா ரீஎலெக்ஷன் வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த வரைக்கும் போக நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு அந்த எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தா கூட இங்க பெரும்பான்மை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கட்சி தேவைப்படுது இல்லை. அப்போ விஜய் அவர்கள் திமுக பக்கம் போக மாட்டாருப்பா, அதிமுக தான் போய். அப்போ அதிமுக பக்கம் போனார்னா அங்கே பிஜேபி எப்போ உள்ள போவார், பிஜேபி உள்ள. அதனால ஒரு போக மாட்டாரு. வேற பிஜேபி வேணா எட்ட தள்ளிட்டு வாங்க நான் பார்த்தேன் சொல்லிட்டு அதிமுக போவார். அப்போ யார் சிஎம்ஆ இருப்பாரு பார்த்தா விஜய் சிஎம்ஆ இருப்பாரு. 107 தொகுதி தனிச்சா நின்று வின் பண்ணியிருக்காரு. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படின்னா கூட்டணி வச்சு 40 தொகுதி விட வின் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படிப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எங்கேயே இருக்கலப்பா. இப்போ இவருக்கு அரசியல் இது பண்ணிருக்காரு. இவருக்கு எப்படிப்பா இவரை விட்டு கொடுத்துருவாரு அப்படிப்பா கேட்கும்போது, நீங்க 2 வருஷம் வந்துட்டு போங்க, நாங்க 2 வருஷம் வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இவரோட தலைமை ஏத்துக்கிட்டு இவரு கூட உள்ள வரலாம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கூட சீக்கிரத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் விஜய் அவருக்கு என்ன பாட்டு தெரியும், ஜெயஸ்டாரு, சினிமா கவர்ச்சி. அவருக்கு அரசியல்லாம் இப்ப என்ன தெரியுமா, ஒரு தொகுதியில் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா, ஒரு தொகுதியில் எத்தனை தெரியுமா, அப்படி இப்படி நிறைய அந்த திமுக காரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அவங்க சொல்றது ஒண்ணு விஷயம், உங்களுக்கு தெரியுமா அரசியல், தனி தொகுதியே பொது தொகுதியே உங்களுக்கு தெரியல, நீங்க விஜய் பேசலாமா? ஏன்னா நான் ஒரு சாமானியனா நான் அரசியல் பேசும்போது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் அவர் எவ்வளவு பார்த்துருப்பாரு. இன்னும் சின்ன பிள்ளை தளமாவே பேசுறது. அதாவது கூத்தாடி கட்சி வின் பண்ணிடுது. கூத்தாடி கட்சி எப்படி தமிழ் ஆள போகுது அப்படின்னு ஒரு அதி மேதாவி யாருன்னா வைஷ்ணவி. அதே கூத்தாடி கூட தான் நீங்க இருந்தீங்க. எல்லாருமே கூத்தாடி தான், யாருமே கூத்தாடி இல்லை. திமுகவும் அப்படிதான், அதிமுக அப்படிதான். எப்படி ஆட்சி அமைக்க போற மட்டும் பாருங்க. இந்த வீடியோ விஜய் பாப்பாரா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் தான். பட் எல்லா அரசியல் கட்சி மாரி நீங்க இருந்துடாதீங்க தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கலாம். நம்ம எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துட்டுங்க, மக்களை அசிங்கமா பேசுறது, எட்டப்போ அப்படின்னு சொல்றது, மனு கொடுக்க வந்தாங்கன்னா தள்ளி விடுறது, அப்படிலாம் இல்லாம நீங்க ஒரு எம்ஜிஆர் மாரி கொஞ்சம் மக்களை அரவணைச்சு ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க தான் சிஎம்மா இருப்பீங்க. திமுக வராது, அதிமுக வராது. ஆனா நீங்க இந்த இருக்கிற 5 வருஷத்துல நீங்க எப்படி ஆட்சி பண்றீங்க பார்த்துக்கிறதா தமிழ்நாட்டை நிரந்தரமா உங்ககிட்ட மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா இனி வர காலங்களை எங்களுமே பசங்க உள்ள வருவாங்க. எங்களுடைய சின்ன பசங்களாம் இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தான் எல்லாமே மெயினா பாக்குறாங்க. அப்படின்ற போது நீங்க நல்லா ஆட்சி பண்ணீங்கன்னா நீங்க யாருமே நாங்க மாத்தி போட அவசியமா தேவையில்லை. பட் எல்லா அரசுக்கும் ஏன்னா மக்கள் அளவுக்காக நம்பிக்கை வச்சுட்டாங்க. கரூர் விஷயமாகட்டும், நிறைய விஷயம் உங்க மேலே அவதூறெல்லாம் பரப்புனாங்க. அதே மீறி நான் விஜய் தான் ஓட்டு போட போறேன், எங்களை மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப நிறைய பேர் உள்ள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா 2031 அடுத்த எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா மெஜாரிட்டியா வின் பண்ணலாம். அப்படி இல்லை எதனா ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா மக்கள் தீர்ப்பே இறுதியா இருந்து அதுவே உறுதியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு திமுக சைடும் சரி, அதிமுக சைடு நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதிமுக விஜய் ஒன்று சேர்ந்துருவாங்க நான் நினைக்கிறேன். பிஜேபி மட்டும் தள்ளி விட்டு
திமுக அவங்க வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க நல்லாவே செயல்படுவாங்க. அப்போ அவங்க நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு தமிழ்நாடு கடனை ஒழுத்தர் இருக்கு எப்படி அடைச்சி எவ்வளோ அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கும். ஏன்னா விஜயாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க, IAS IPS எல்லாருமே இப்போ வந்து விஜயாவை சுற்றி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு தெளிவான அரசியல் சிந்தனை அவருக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் எல்லாம் ஒண்ணு சும்மா அரசியல் நாங்கள் மக்களை செய்யதாங்க அரசியல், அதை செஞ்ச விஷயம்லாம் உள்ள இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது விவர அரசியல். விஜய் கூட இருக்கிற MLAக்கள் வந்து ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். பட் இல்லை நான் வந்து திமுக போறேன் அதிமுக போறேன்னா உங்களுக்கு விடாத ஒரு ஓட்டுமே வந்து விஜயகாவலுக்காக மட்டும்தான் விழுந்தது. அதை என்னைக்கும் நீங்க மறந்துடாதீங்க. அதான் உண்மையும் கூட, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சீமான் அவர்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாம் தான் கட்சி வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுல தாவேக்காவும் சரி யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட செயல்பாடுகள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8% ஓட்டு வாங்கினா இப்போ 4% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாதி குறைஞ்சு போச்சு. எதுக்காக இந்த சரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கால கிடையாது, கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பா 100 விஜயால இந்த வீச்சு வந்து அவங்களுக்கு கிடையாது. எப்படா இவரை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தை. சாட்டு திரும்ப என்ன சொல்லிட்டு பாருன்னா, நாங்களும் திமுக ஒண்ணு, நாங்க வந்து விஜய் தான் விழுத்து போறோம். ஆடா பாவீங்களா, நீங்க யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்களோ அவங்க நீங்க ஒண்ணுன்ற போதே அங்க நீங்க தோத்துட்டீங்க. விஜய் என்ன சொல்றாரு, இந்த திராவிடம் வேணுமோ தமிழ் தேசியம் வேணுன்றாரு. இப்ப இந்தியாவில தானே இருக்கு, அப்ப தமிழ்நாட்டுல யாரா இருக்காங்க, திராவிடமும் இருக்கு தமிழ் தேசியமும் இருக்கு, அப்புறம் நான் வச்சுக்கிறேன்றாரு. அந்த கட்சி திராவிட கட்சி. அப்ப நீங்க யார் சப்போர்ட் பண்ணணும்? அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட அதான் சொல்றேன், என்டிகே அழிக்க போறது யாருன்னா சாட்டையம் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவரோட வாயும் சீமானோட வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க முழுக்க இந்த எலெக்ஷன்ல அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய இது அது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எதனா ஒரு தொகையை நீங்க வந்து அட்டன் பண்ணிருக்கலாம். பட் மேல வந்துருக்கலாம், இல்ல 8% ஓட்டு அப்படியே தக்க வச்சிருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். நீங்க முழுக்க விஜய் பத்தி பேசி மக்கள் மனசு வந்து என்னடா விஜய் பத்தி பேசுறாரு, புதுசா வந்த கட்சி பத்தி ஏன் அந்த அளவுக்கு பேசுறாங்க, ஆளுங்கட்சி தான் பேசணும், ஏன் அந்த அளவுக்கு, அது பேசுறது முக்கியம் இல்ல, ஒரு கொச்சையான வன்மை அது எப்படி சொல்லுது, நம்ம வீடியோ நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படிதான் இது சொன்னா என்ன நாம் தமிழ் கட்சி தம்பி நம்ப மாட்டான். ஏண்டா நீங்க தொக்கதை தானே காரணம், அது கொஞ்சம் திருத்திங்களா சொன்னா நாங்க இப்படி நாம அப்படி பண்ணுவோம். என்ன அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றது. என்ன இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேர்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு. எங்களுக்கு அரசியல் தெரியலடா, உங்களுக்கு தான் அரசியல் தெரியல. விஜய் அவர்கள் எப்படி இருந்தா ஸ்ட்ராங்கான்ட்டாரு பாருங்க. நான் அட்டாக் பண்ணா திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணுவேன், ஏன்னா அவங்க மேல இருக்கிறாங்க. அவங்க அட்டாக் பண்ணா மக்கள் நம்ம நம்புவாங்க. நீங்க வந்து விஜய் அட்டாக் பண்ணா விஜய் உங்களுக்கு என்ன சம்மந்தம் ஆகுது? நீயும் தமிழ் அவனும் தமிழ்நாடு ஆள்ட்டோம். நீங்க 2 பேரும் என்ன போட்டு ஆள்ட்டு போங்க. நாங்க சீமான் ஆளக்கூடாதுன்னு நாங்க என்னைக்குமே நான் என்னுடைய பர்சனலா நான் நினைச்சது கிடையாது. அவரும் ஆளுங்க, நாங்க என்னோட அண்ணன். ஆனா இவங்களோட பேச்சுவார்த்தை, இவங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இருக்கிறவங்க கட்சி கீழே இறங்கினா போய் இதுக்கப்புறம் ஜெயிக்க போறதும் கிடையாது. அவங்க வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும். அதாவது அவங்களுடைய யாருக்கும் அடிப்படையாம பேசினாலே ஜெயிச்சிடலாம். அந்த கொச்சையான வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாலே நாம் தமிழ் கட்சி ஒரு நல்ல கட்சியா மேல வரும் இதுக்கப்புறம். அப்புறம் இன்னும் நிறைய பேரால விஜய் ஜெயிச்சதை வந்து ஏத்துக்க முடியலங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஒரு 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, ஒரு 50 வருஷம் பாரம்பரிய கட்சி, இத்தனை வருஷமா அவங்க தமிழ்நாடு ஆண்டிருக்காங்க. எப்படி திடீர்னு ஒரு கட்சி வந்து அது 2 வருஷம் அந்த கட்சி வந்து எப்படி திடீர்னு ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்ற வேணும். 2 கட்சியுமே திராவிட கட்சி, புதுசா ஒரு மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் தபால் ஓட்டுலையும் டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட். தபால் ஓட்டா இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தா அரசு ஊழியர்கள் தான் இருப்பாங்க. அவங்களே எல்லாம் 60 வயசுக்கு மேல இருப்பாங்க, அரசு ஊழியர் தான் மேக்சிமம் இருப்பாங்க. அவங்களே ஃபுல்லா விஜய் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த நம்பர்ஸ் பார்க்கும் நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் குளத்தூர்ல நம்ம ஸ்டாலின் அவர்களையே தோக்கடிச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சாலிடா நீங்க காசு கொடுத்தாலும் நான் இவங்க தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போடுவான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கப்புறம் காசு கொடுக்கணும் யோசிப்பாங்க, என்னடா காசு கொடுத்து ஓட்டு அங்க போறாங்க அப்படின்னு. பட் எது நடந்தாலும் நல்லதுக்கே அடிச்சுக்கிட்டு நம்மள உண்டோம். இனி வரும் காலங்களில் விஜய் அவர்களும் MLAக்களும் மக்களுக்கு நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி இன்னும் அடுத்த எலெக்ஷன் போயிட்டே இருக்கும். நீங்க எதெல்லாம் சர்க்கிள் பண்ணீங்கன்னா உங்களை சர்க்கிள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுக்க நீங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாங்கிக்கணும். நீங்க அடுத்த கட்ட நகரம் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களோட ஆட்சி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் இப்ப இங்கேயும் நடந்திருக்கு. எங்களுக்கு திராவிட கட்சிகளை வேணாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இப்ப உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க தப்பா இருந்தீங்கன்னா உங்களை வேணாம் தூக்கி போறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகாது.